இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உண்மையிலே இன்றைக்கி பாண்டியன் ஷோ சீரியலில் மேஜராக நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மீனா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மருமகள் இந்த வீட்டுக்கு அப்படின்னு காமிக்கிறது தான். அவங்க கோமதிக்காக அவங்க கேட்ட கத்தி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வாட்ச் வேறு வாங்கி தர அவங்க ஒரே சந்தோஷப்பட இப்படி ஒரு மருமகள் கிடைச்சாங்கன்னு அப்படியே ரசித்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, குழந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட எதையும் வாங்கி தராமல் சிக்கனம் பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் யோசிச்சவர். ஆனால் எத்தனை குழந்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 குழந்தைய பெற்றிருக்காரு மனுஷன். 5 குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அதனால இப்போ இன்னும் இழுத்து பிடிச்சி தான் வாழணும் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சு இதில் கடைசியாக இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எதையும் பண்ணுறதில்ல. வருஷம் அவங்க பிறந்த நாளுக்கு இவர் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, கல்யாண நாளுக்கு இவர் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு பட்டுப்புடையை வாங்கி கொடுத்துட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கதையில் அடுத்த மேஜரான திருப்பம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இந்த ராஜியோட கல்யாணத்தை வச்சு நடக்கிறதான்ட்டு. ஸோ முதல்ல சும்மா பொண்ணு பார்த்து போயிடுவாங்க, என்ன கல்யாணம் அது அப்படின்னு மட்டும் நல்ல வேலையை வாங்கிட்டு அவங்கள புதுசாக உட்கார வச்சுட்டு இந்த காவியெல்லாம் கொடுக்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் தான், கல்யாணம் முடிச்சு என்ன வேணால் பண்ணிக்கோங்கிறாங்க. இவங்க நான் போலீஸ் ஆகணும்னா போலீஸ் ஆகிறதான் தூக்கி போட்டு அந்த கனவெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தை தான் தேவையில்லாத வேலையாக என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நல்ல மனசோட கதிர் போயிட்டு இந்த கண்ணன்ட்ட போய் அவங்க பேசும்பொழுது கண்ணன் கோவமாக போகும்போது உங்கள் வீட்டில் நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க, இவங்க கூட சேர்ந்து வாழாதுன்னு பேச இவங்க கோவப்பட அதுக்கப்புறமா இவங்க ஓடி போகிற முடிவெடுக்க அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எப்படி கதிர் ராஜி கழுத்தை தாலி கட்ட போகிறாருங்கிறது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு இந்த வீட்டில் பாண்டியனதை வச்சு என்னென்ன வம்புகள் பண்ண போகிறாரு, பிரச்சனைகள் பண்ண போகிறாரு, இதில் 2 வீட்டுகளில் சண்டை எந்த அளவுக்கு ஓங்க போகுது, இதில் மூணாவதாக கதிர் தனியாக தனக்குன்னு ஒரு கடை ஆரம்பிக்க போகிறாரா, என்ன செய்ய போகிறாருன்னு பல கேள்விகள் பல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக ஸ்லோவாக தான் அந்த கதை இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பாக்யலட்சுமி கூட ஒரு மெகா சங்கமம் வேறு இருக்கான். அங்கே என்ன நடக்க போகுது, ஏற்கனவே மூர்த்தியை தம்பின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க வாக்கியாவுக்கு. இப்போ இவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த பாண்டியனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு வயசு இன்னும் ஜாஸ்திங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எப்படி கதை போகுதுங்கிறத பொறுத்துறதை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த மெகா சங்கமத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு